அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதி ஈஸ்வரி. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது அனுச நட்சத்திரக்காரங்களோட குணங்கள்ன்றது என்ன, அவங்க வாழ்வில் வழிபட வேண்டிய ஆலயம் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப விருச்சிக ராசியில் நடு நட்சத்திரமாக வருது. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இந்த நட்சத்திரம் சூரிய பகவானின் கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப இவங்க தந்தை வழியில் உள்ளவங்க, தந்தை வயது உள்ளவங்களை இவங்க மகிழ்ச்சி நடக்கணும். அவங்க இவங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வர்றது இவங்க நட்சத்திர தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது தான். இந்த நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் ஒரு கொள்கை உடையவங்களாக இருப்பாங்க. தன்னோட கொள்கை நிறைவேறுவதை அயராது உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இரவு பகல் பாராமல் இவங்க உழைக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரங்க தனக்கு மனசுக்கு எது பட்டுதோ அதை வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. யார் எந்த தவறு செய்தாலும் அவங்க தனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பார்க்க மாட்டாங்க. நேருக்கு நேர் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதனால இவங்க பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இருந்தாலும் அதுக்கெல்லாம் பெருசாக இவங்க பயப்பட மாட்டாங்க. மனதில் பட்டதை உடனே இவங்க சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னோட தாய் தந்தையை பேணி காக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சி ஆகிறப்ப, இந்த ஒரு பெயர் புகழ் வாழ்கிறப்ப இவங்க தந்தை கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்பும் இருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் விருப்ப திருமணம் செய்து கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரங்க நல்ல ஒரு ஆலோசகராக இருப்பாங்க. ஒரு சட்டம், நீதி, நேர்மை இதெல்லாமே கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் இருப்பாங்க. பொதுவாக இந்த அனுச நட்சத்திரம் மகா பெரியவரோட நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப நமக்கு தேடி வரவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. நல்ல ஒரு ஆன்மீக பற்று இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் ஒரு முறைனாலும் திருநள்ளாறு சென்று இந்த சனி பகவானை வழிபாடு செய்து வரணும். அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரங்க கூட இவங்க ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறப்போ ஒரு பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும். இவங்க தொழில் ரீதியாகவோ அல்லது பணம் பொருட்கள் வாங்குகிறோம். இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க கூட இவங்க தொடர்பு இருக்கிறப்ப கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை, பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம். இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப்